அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி அக்டோபர் 7ஆம் தேதிக்கான நடப்புகளை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். பாருங்கள், முதல் செய்தியாக மருத்துவத்துக்கான நோபல் பரிசு. ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அதனால் பார்ப்போம். மூவருக்கு பகிர்ந்தளிப்பு. நீடாண்டு மருத்துவத்துக்கான நோபல் பரிசை பெறுவதற்கு அமெரிக்கா மற்றும் ஜப்பானை சேர்ந்த மூவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸ்வீடன் நாட்டுடைய தலைநகர் ஸ்டாக்ஹோமில் தான் இந்த பரிசு கொடுப்பாங்க. சரிங்களா? அதன்படி அமெரிக்கா யூனிவர்சிட்டியோடைய ஃப்ரான்கோ அவருக்கும், அடுத்தது திரும்பவும் அமெரிக்காவுடைய ஃப்ரெட் ராம்ஸ்டெல் அவருக்கும், அடுத்த ஜப்பானுடைய ஒசாகாவை சேர்ந்த ஷிமோன் சககுச்சிக்கும் 3 பேத்துக்கும். அப்போ முதல் 2 பேர் அமெரிக்கா, அந்த ஷிமோன் சககுச்சி மட்டும் பார்த்திங்கன்னா ஜப்பான். 3 பேத்துக்கும் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, மனித உடலின் சக்தி வாய்ந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இதை செய்யாவிட்டால் அந்த அமைப்பு உடல் உறுப்பு தாக்கக்கூடும். இந்நிலையில் உடல் உறுப்புகளை நோய் எதிர்ப்பு செல்கள் தாக்காமல் தடுத்து முறைப்படுத்தும் டி செல்களை மூவரும் கண்டுபிடித்துள்ளனர். அப்போ எதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர்க்கக்கூடிய டி செல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக தான் அந்த 3 பேத்துக்கும் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. பேர் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பேர் என்னென்னா ஃப்ரன்கோ, அடுத்த ராம்ஸ்டெல், அடுத்த ஷிமோன் சககுச்சி 3 பேரும். அடுத்ததாக தொல்லியல் அறிஞர் நடன காசிநாதன் காலமானார். இவர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவரை பற்றி பார்க்கணுன்னா 1989 இயக்குநராக பதவி உயர்வு பெற்றார். தமிழ்நாடு தொல்லியல் துறையோட இயக்குநராக பதவி உயர்வு பெற்றிருப்பார். தனது ஆராய்ச்சிகளின் வாயிலாக தமிழர் நாகரிகம், தமிழ் சமூகம் குறித்த பல தகவல்களை அவர் வெளிக்கொண்டு வந்துள்ளார். சரிங்களா? அதுபோக தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி மையத்தை அவர் நிறுவினார். தமிழ்நாடு அரசுடைய ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி மையத்தை நிறுவியிருக்காரு. பேர் பார்த்திங்கன்னா காசிநாதன். சரிங்களா? 1989 இயக்குநராக இருந்திருப்பார். அதுபோக தமிழ் பிராமி கல்வெட்டு நிறைய கண்டுபிடிச்சிருப்பார். தமிழ் பிராமி கல்வெட்டு, தொல்லியல் வரலாறு ஆய்வு, நாணயல், செப்பேடுகள் என பன்முக ஆய்வுகளை கொண்டு பல நூல்களை எழுதியுள்ளார். தமிழக அரசின் உவேசா விருது உட்பட பல விருது பெற்றிருக்காரு. அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் முதலில் அவரது தலைமையில்தான் பூம்புகாரில் ஆழ்கடல் ஆய்வு நடத்தப்பட்டது. அப்போ தமிழகத்தில் யாருடைய தலைமையில் முதலில் பூம்புகார் ஆய்வு நடத்தப்பட்டதுன்னா காசிநாதன் தலைமையில். தனது சேகரிப்புகளான நூல்கள், இதழ்கள் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்ட ஆவணங்களை சில மாதங்களுக்கு முன்பு ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்துக்கு அவர் நன்கொடையாக வழங்கியிருக்காரு. சரிங்களா? ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டியது 1989 இயக்குனர், தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி மையத்தை நிறுவியிருக்காரு. அடுத்து பூம்புகார் கடல் ஆய்வு பார்த்திங்கன்னா இவர் தலைமையில் தான் மேற்கொண்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. அடுத்து அழகன்குளம் அழகாய்வு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் தான் இருக்குது. அழகன்குளம் அகழாய்வு ராமநாதபுரத்தில் இருக்குது. கடந்த 2016-17ஆம் ஆண்டில் தான் அழகன்குளம் பகுதியில் அகழாய்வு நடைபெற்றது. இப்போ என்னன்னா, அதை வெளியிடுறதுக்கு கோர்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன முக்கியமான பாயிண்ட்னா, அழகன்குளம் அகழாய்வு மாவட்டம்னா ராமநாதபுரம் மாவட்டம். எப்போ அகழாய்வு நடந்துச்சுன்னா 2016-17. அடுத்ததாக பாருங்கள், கௌரவம் அல்லது நற்பெயர் என்பது அரசியல் சாசன பிரிவு 21க்கு உத்தரவாதம் அளித்திருக்கும் ஜீவாதார உரிமையின் வரம்பின் கீழ் வரும் என 2016 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறுகிறது. நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, PC பந்த் அடங்கிய அமர்வு கிரிமினல் குற்றமாக அவதூறை கருதலாம் என்று 2016 தெரிவித்திருக்காங்க. இப்போ அவதூறு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஆர்டிகல் 21 சொல்லியிருக்காங்க. அதே போல் அது ஒரு கிரிமினல் குற்றமாக கருதலாம் அப்படின்னு 2016 தீபக் மிஸ்ரா மற்றும் PC பந்த் அடங்கிய அமர்வில் சொல்லியிருக்காங்க. கருத்து சுதந்திரம் ஒருத்தருடைய கௌரவத்துக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா அது மேலே வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஆர்டிகல் 21 சொல்லுது. நம்ம கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட முடியாது. 19 1 6 இருக்குன்ட்டு. சரிங்களா? அது பேசுகிறப்போ மற்றனுடைய கௌரவத்துக்கு எந்த வித களங்கமும் ஏற்படாதவன்னா பேசணும் அப்படின்னு சொல்லி தான் 2014 கோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அடுத்த குறள், நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றனவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் ஆளப்படுவான். குறள் எண் 511. அதிகாரம் தெரிந்து வினையாடல். சரிங்களா? அடுத்த பாருங்கள், கடல் வலையில் சிக்காதீர்கள். என்னென்னா, சமீபத்துடைய ஆய்வு ஒன்றின்படி இந்தியாவில் கடன் வாங்கும் பெண்களின் எண்ணிக்கை 2019 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளுக்கு இடையே 22% அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. 2024ஆம் ஆண்டில் கடன் வாங்கிய பெண்களில் வணிக நோக்கங்களுக்கு 3%, தனிநபர் கடன்கள், நுகர்வோர் கடன்கள், வீட்டுக் கடன்கள் ஆகியவற்றுக்காக 42%, தங்கத்தை வாங்குவதற்காக 38% அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத நிலவரப்படி கடன் வாங்கியுள்ள சுமார் 2.7 கோடி பேரில்
60 பேர் வந்து 60% பேர் வந்து பெண்கள் அப்படின்னு கூறப்படுகிறது. ஸோ வந்து அதிகமாக கடன் வாங்குறது யாருன்னா பெண்கள் தான் சொல்கிறாங்க. அடுத்தா பெட்ரோல் வாகனங்களுக்கு நிகராக மின்சார வாகனங்கள் விலை குறையும் அப்படின்னு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு. என்னென்னா, புதைப்படிம எரிபொருட்கள் பொருளாதாரத்துக்கு சுமையாக இருப்பது மட்டுமின்றி சுற்றுச்சூழலுக்கும் தீங்கிழைக்கின்றன. எனவே தூய்மையான எரிசக்தி பயன்பாட்டுக்கு மாறுவது நாட்டின் முன்னேற்றத்திற்கு வந்து அவசியமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோக அடுத்து வர 5 ஆண்டுகளில் உலகில் இந்தியாவின் வாகன உற்பத்தி துறை முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்பதே இலக்காக இருக்குது. அப்போது அடுத்த 5 ஆண்டில் வந்து டாப் ஃபஸ்ட்டில் வரணுமா வாகன உற்பத்தி துறையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோக 2027ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் சாலைகள் அமைப்பதற்கு பிரிக்கப்பட்ட திடக்கழிவுகளை பயன்படுத்தும் திட்டத்தை மத்திய அரசு முன்னெடுத்துள்ளது. 2027ஆம் ஆண்டுக்குள் வந்து நாட்டில் சாலைகள் அமைப்பதற்கு இந்த பிரிக்கப்பட்ட திடக்கழிவுகளை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதுபோக கரும்பிலிருந்து சர்க்கரை ஆலை தயாரிக்கும் எத்தனாலை பெட்ரோலில் கலப்பதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதலாக 45,000 கோடி வந்து வருமானம் கிடைக்குமா. ஸோ இதெல்லாம் முக்கியமான கண்டென்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட ஆந்த்ரோ நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் INS ஆந்த்ரோ எனும் நீர்மூழ்கி போர்க்கப்பல் வந்து இந்திய கடற்படையில் வந்து சேர்த்துருக்காங்க. விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்வில் நாட்டின் 2வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலான INS ஆந்த்ரோ கடற்படையில் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோத் இது பேர். அதே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல்னு பார்த்திங்கன்னா அருணாலா. அருணாலா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னா எதிர்ப்பு போர்க்கப்பல்னா அருணாலா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோத். சரிங்களா. அடுத்தது நாட்டில் நெல் சாகுபடி பரப்பு 441.58 லட்சம் ஹெக்டேர் அதிகரிப்பு. நாட்டில் நெல் சாகுபடி பரப்பளவு 441.58 லட்சம் ஹெக்டேராக கிட்டத்தட்ட 1.35% வந்து அதிகரித்துள்ளது அப்படின்னு மத்திய விவசாயத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து நெல் சாகுபடி பரப்பு வந்து 1.35% வந்து அதிகரிச்சிருக்கு. அடுத்த பாருங்கள், உலகின் தலை சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் பட்டியல். 3 குவஹாட்டி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வந்து இடம். என்னென்னா, உலகின் தலை சிறந்த 2% அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் பட்டியலில் அசாமின் குவஹாட்டி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 3 பேர் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகம் வெளியிட்ட இந்த தரவரிசை பட்டியல் பார்த்திங்கன்னா, குவஹாட்டி பல்கலைக்கழகத்தின் சிறப்பு பேராசிரியரும் பிரபல வானிலை ஆய்வாளருமான பூபேந்திரநாத் கோஸ்வாமி, வேதியியல் துறை பேராசிரியர் புரோதீப் புகன், கணிதத்துறை பேராசிரியர் பிபன் ஹஜாரிகா ஆகியோர் வந்து இடம் பிடிச்சிருக்குதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியீடு, ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கான H குறியீடு, ஆராய்ச்சி கட்டுரையின் இணை ஆசிரியருக்கான HM குறியீடு உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் உலக அளவில் 2% தலை சிறந்த ஆசிரியர்களுக்கான பட்டியலை தொகுத்து ஆராய்ச்சிக்கு வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிக்கும் பிரிவு ஓராண்டு பங்களிப்பு பிரிவுகளான ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகம் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு வருகிறது. அப்போது இந்த வாழ்நாள் ஆசிரியர் வாழ்நாள் முழுவதும் வந்து ஆராய்ச்சிக்காக செலவிடுறாங்கல்ல, அந்த பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகம் தான் வந்து வெளியிடுறது. ஸோ அப்போ உலகின் தலை சிறந்த ஆராய்ச்சியாளர் பட்டியல் வந்து இந்தியாவில் வந்து எந்த பல்கலைக்கழக ஆசிரியர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா குவஹாட்டி பல்கலைக்கழகம். சரிங்களா. அடுத்தா இந்தியா மற்றும் கத்தார் இடையே வந்து ஒப்பந்தம். கத்தார் தலைநகரான தோஹாவில் உள்ள லுலு குழு மத்தின் ஹைப்பர் மார்க்கெட்டில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த எண்ம பணப்பரிமாற்ற சேவை வந்து அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வெளிநாட்டு கரன்சி அல்லது சர்வதேச பற்று அட்டைகளை பயன்பாடு இல்லாமல் எண்ம வடிவில் இந்தியர்கள் பணம் செலுத்த உதவும் UPI சேவையை தொடங்கிய 8வது நாடு கத்தார் ஆகும். சரிங்களா. அப்போது வெளிநாட்டுடைய கரன்சி அல்லது சர்வதேச பற்று அட்டைகளான பயன்பாடு இல்லாமல் எண்ம வடிவில் வந்து இந்தியருடைய பணத்தை வந்து செலுத்த உதவும் UPI சேவையை வந்து தொடங்கிய 8வது நாடு கத்தார். அடுத்த பாருங்கள், யானை பாகன்களுக்கான பிரத்யேக கிராமம். என்னென்னா, ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள கோழிக்கமுக்தி யானைகள் முகாமில் இந்தியாவின் 2வது பாகன்களுக்கான பிரத்யேக கிராமத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து திறந்து வச்சுருக்காரு. அப்போது இந்தியாவின் முதலாவது யானை பாகன்களுக்கான கிராமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமலையில் இருக்க தெப்பக்காடு. சரிங்களா. முதுமலையில் இருக்கல நீலகிரி, முதுமலையில் இருக்க தெப்பக்காடு தான், அதுதான் வந்து முதல் யானை பாகன்களுக்கான பிரத்யேக கிராமம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆனைமலையில் காப்பகத்திருக்க கோழிமுக்தி யானைகள் முகாம் வந்து இந்தியாவுடைய 2வது பிரத்யேக பாகன்களுக்கான கிராமம். கோவை மாவட்டம் கோழிக்கமுக்தி யானைகள் முகாமில் பாகன்கள் மற்றும் யானை பராமரிப்புகளின் நலனுக்காக 5.40 கோடியில் வந்து 47 பணியாளர்கள் குடியிருப்பு வந்து கட்டப்பட்டிருக்கு. அங்கே நம்ம முதுமலை சொன்னோம்ல, அது பார்த்திங்கன்னா 44 பணியாளர்களுக்கு வந்து தங்குறதுக்கு குடியிருப்பு வந்து கட்டப்பட்டிருக்காங்க. அங்கே 44, இங்கே வந்து 47 ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இவ்வளோ தான் வந்து தினமணியில் இருக்க முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். அடுத்து நம்ம ஹிந்து தமிழுக்கு போவோம். சரி வாங்க, ஹிந்து தமிழில் இருக்க முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்ப்போம். பொது அறிவு. கிமு 3000லிருந்து 1500 காலகட்டங்களில் நிலவி வந்த ஹரப்பா நாகரிக பகுதியே தோலவீரா. இது குஜராத் மாநிலம் வடக்கு கட்ச் பகுதியில் காதிர் பெயிட் என்னும் தீவில் அமைந்துள்ளது. 1968இல் புதைப்பொருள் ஆய்வாளர் ஜெகத் பதீஷ் ஜோஷி உலகுக்கு இதை எடுத்துரைத்தார். அப்போ தோலவீராவை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஜெகத் பதீஷ் ஜோஷி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எப்போனா 1968. அப்போது கிமு 3000லேருந்து 1500 வரைக்கும் காலகட்டத்தில் நிலை வந்த ஹரப்பா நாகரிக பகுதி வந்து தோலவீரான்னு சொல்கிறாங்க. இது குஜராத் மாநிலம் வடக்கு கட்சி பகுதியில் வந்து காதிர் பெயிட் என்னும் தீவில் அமைந்துள்ளது. இது முக்கியமான கண்டென்ட்டு நமக்கு பார்த்துங்க, சிந்து சமவெளி நாடுகளில் வரக்கூடியது. அடுத்ததா இணையம். வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையின் கீழ் 2011 முதல் செயல்பட்டு வரும் அக்ரினோவேட் இந்தியா நிறுவனம் வேளாண்மையில் புதுமைகளை வளர்க்கிறது. அப்போது 2011 முதல் வந்து வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையின் கீழ் வந்து செயல்பட்டு வர ஒரு இந்திய நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரினோவேட். இது வந்து வேளாண்மையில் வந்து புதுமையை வந்து வளர்க்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தா சௌமித்ரா ஸ்ரீவஸ்தவா ஐஓசி இயக்குநராக பொறுப்பேற்பு. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இருக்குல்ல, அதனுடைய இயக்குநராக யார் பொறுப்பேற்றிருக்காருன்னா இந்த சௌமித்ரா ஸ்ரீவஸ்தவா தான் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. சரிங்களா? அப்போ ஐஓசியுடைய புதிய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌமித்ரா ஸ்ரீவஸ்தவா. அடுத்த பாருங்கள், இராணுவ ஆராய்ச்சி மேம்பாடு அமைப்பு டிஆர்டிஓ இருக்குல்ல, அதுதான் தரைப்படையும் இணைந்து உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கிய நாட்டின் முதல் இயந்திர துப்பாக்கி அஸ்மி. அப்போது டிஆர்டிஓவும் தரைப்படையும் இணைந்து உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கிய நாட்டின் முதல் இயந்திர துப்பாக்கி பேர் வந்து அஸ்மி. இது தரைப்படையின் இன்ஃபன்ட்ரி ஸ்கூல் லெஃப்ட் கர்னல் பிரசாத் பன்சோத்தால் வடிவமைக்கப்பட்டது. ஒரு பேர் பார்த்துங்க, தரைப்படையில் வேலை செய்கிற இன்ஃபன்ட்ரி ஸ்கூல் லெஃப்டினன்ட் ஜெனரல் கர்னல் பிரசாத் பன்சோத்தால் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ டிஆர்டிஓவும் தரைப்படை இணைஞ்சு தயாரித்த முதல் உள்நாட்டு இயந்திர துப்பாக்கி பேர் வந்து அஸ்மி. அடுத்த பாருங்கள், மத்திய அரசின் கட்டிடம் மற்றும் பிற கட்டுமான தொழிலாளர்கள் சட்டம் 1996. மத்திய அரசுடைய கட்டிடம் மற்றும் பிற கட்டுமான தொழிலாளர்கள் சட்டம் எப்போ 1996. அடுத்த பாருங்கள், இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் திட்டத்தில் 10 ஆண்டுகளில் ரூ. 2265 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. 15 லட்சம் ஹெக்டேர் நிலம் இயற்கை விவசாயத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நவம்பர் 2024 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிற மத்திய அரசுடைய திட்டம். சரிங்களா? நேஷ்னல் மிஷன் ஃபான் நேஷ்னல் ஃபார்மிங் நவம்பர் 2024. அடுத்ததான் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு ஹெக்டாருக்கு 2835 கிலோவாக இருந்த தமிழ்நாட்டின் உணவு தானிய உற்பத்தி தற்பொழுது 2857 கிலோவாக அதிகரித்து சாதனை. அப்போ உணவு தானிய உற்பத்தி வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சிருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2835 கிலோ இருந்துச்சு. தற்போது வந்து 2857 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோ வந்து அதிகரிச்சிருக்கு. அடுத்தா பாருங்கள், இந்தியாவின் முதல் பேசும் திரைப்படம் ஆலம் ஆரா. இந்தியில் உருவான இப்படத்தை அர்தேஷிர் ராணி தயாரித்து இயக்கினார். அப்போ இந்தியாவின் முதல் பேசும் திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலம் ஆரா. யார் உருவாக்கியிருக்கு பார்த்தீங்கன்னா அர்தேஷிர் ராணி தயாரித்து இயக்கினார். 1931ஆம் ஆண்டு மார்ச் 14 வெளியான இதில் மாஸ்டர் விட்டல் சுபைதா பிருத்திவிராஜ் கபூர் நடித்திருக்கிறார். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 1931 வந்து வெளியிட்டிருக்காங்க இதை. அடுத்ததாக இந்தியா சார்பில் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம். இந்தியா சார்பில் வந்து ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வமகன். இதில் சிவாஜி கணேசன் 3 வேடங்களில் நடித்திருப்பார். உல்கா என்ற வங்கமொழி நாவலை தழுவி உருவாக்கப்பட்ட இப்படத்தை ஏசி திருலோகச்சந்தர் இயக்கியுள்ளார். அப்போது இந்தியா சார்பில் வந்து ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வமகன். சிவாஜி கணேசன் 3 வேடத்தில் நடிச்சிருப்பார். உல்கா அப்படின்ற வங்கமொழி நாவல் வந்து தழுவிது யார் தயாரிச்சிருப்பார்னா திருலோகச்சந்தர். அடுத்த மத்திய கல்வி அமைச்சகம் வந்து உத்தரவு என்னென்னா ஸ்ரீதர் வேம்புவின் சோஹா நிறுவனம் சோஹா ஆஃபீஸ் சூட் என்ற ஆன்லைன் தளத்தை வந்து உருவாக்கியுள்ளது. இதில் உள்ள மென்பொருட்கள் மூலம் அனைத்து அலுவலக பணிகளை வந்து மேற்கொள்ளலாம். ஸோ இந்த தளத்தை வந்து ஆன்லைன் தளத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சகம் வந்து அனைத்து அலுவலகத்துக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது என்னென்னா ஸ்ரீதர் வேம்பு தான் வந்து சோஹா நிறுவனத்துடைய தலைமை நிறுவனர். சோஹா ஆஃபீஸ் சூட் அப்படின்ற ஆன்லைன் நிறுவனத்தை தளத்தை வந்து நம்ம பயன்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர் 7ஆம் தினத்துக்கான தினமணி மற்றும் இந்திய தமிழில் இருக்க முக்கியமான நடப்புகளை வந்து பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.